தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர், விளைவுக்கு நேர். இந்த கைத்தட்டல், தங்கப்பதக்கம், இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. हेलो हेलो कौन? अरे मुझे तमिल मालूम नहीं रे, हिंदी में बात करो ना. மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூட யோசிக்கிற நிலைமை மட்டும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போ தமிழ் வழி கல்வி முறை ஆங்கில வழி கல்வி முறையா மாறிச்சோ அப்பவே இந்தி வழி கல்வி முறையும் வரலான்னு நாம யோசிக்க தவறிட்டோம். நல்லா யோசிங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டு இருந்த நாம டேடி மம்மின்னு எப்போ பேச ஆரம்பிச்சோமோ அப்பவே மாதாஜி பிதாஜின்னு பேசுற நிலைமையும் வரலான்னு யோசிக்க தவறிட்டோம். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் அம்மான்னு பேச தொடங்கிய கொஞ்ச நாள்ல அம்மா இல்ல. அம்மான்னு சொல்ல தமிழாவது இருக்குதேன்னு பெருமைப்பட்டு நம் தமிழை ஒருவர் அறிவில் விதைக்கப் போகிறோம் என்ற கர்வத்தோடு பாரதியார் மீசை வரைந்து தலைப்பாகை அணிந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தமிழ் செருக்கோடு சொன்ன சில நிமிடங்களில் என் அத்தனை கனவுகளையும் நிலைகுலைய வைத்த நாள் ஜூன் 6. தமிழை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட அதே நாள்ல இந்திய தேசிய கல்வி மொழியா அறிவிக்கப்பட்ட நாள். நான் அழுகையை கோவத்தில் அழகாக்கி யோசித்தேன். எப்போது பள்ளிகளில் தமிழ் பேசினால் அபராதம் என்ற நிலைமை வந்ததோ அப்போதே தமிழ்நாட்டில் தமிழ் பேசினால் அபராதம் என்ற நிலைமையும் வரலாம். நீங்கள் மாறினாலும் தமிழ் ஏன் போன்றவர்களின் படிப்பிலும் அறிவிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிக்கு தமிழ் ஆழ்வான் முனைவர் தமிழ் இலக்கியம்.